கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை இப்படி ஹாஃபாக மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கிராஃப்ட் பண்ண போகிறேன்னா உல்வரைன் கிளாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்பீங்க உல்வரைன் கிளாஸ்னால் என்னதுன்ட்டு. இப்போ நம்ம இந்த கையில் மாட்டுவோம்ல, அதான் உல்வரைன் கிளாஸ். நம்ம இந்த பேப்பரை பாதியாக கிழிச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு A4 ஷீட் மட்டும் போதும். எல்லாம் நீங்கள் ரஃப் நோட்லேருந்தோ இதுலேருந்தோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஈஸி தான், நீங்கள் ஸ்கூலில் கூட நீங்கள் பண்ணலாம். நீ பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஓகே, இப்போ நீங்கள் இன்னொரு இதாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்படி ஒழுங்காக இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இதே மாதிரி அது இன்னொரு பக்கம் வச்சுட்டு இதையும் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கரெக்டாக 5 உல்வரைன் கிளாஸ் தேவைப்படும். ஆனால் டோட்டலாக 6 ஷீட்ஸ் வரும். ஓகே, நம்ம இப்போ இதையும் பாதியாக கிழிக்கணும். சரி, இதை கிழிச்சு இதை ஓரமாக வச்சுக்கலாம். இதை கிழிக்கணும். சரி, கையில் தான் கிளிக்கணுன்ட்டுலாம் இல்லை, சீசர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கையில் தான் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதையும் இப்படி இன்னொரு ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. எத்தனை ஹாஃப் ஆடாக மடிப்பேன் அப்படின்னு கேட்பீங்க. மடிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி மடிச்சிருங்க. டோட்டலாக 5 வரும். 6 வரும். டோட்டலாக 6ல் நம்ம 5 தான் தேவைப்படும். நீங்கள் வேணுன்னா 6 கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்றமாக தான் இருக்குது. சரி, இதையும் கிழிச்சிடலாம். ஓகே, இதையும் திருப்பி கிழிக்க சொல்லுவியாடா அப்படின்னீங்க. இதெல்லாம் கிழிக்க தேவையில்ல, இதுதான் கரெக்டு ஃபார்மேட். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். சரி, எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் க்ளூ எடுத்துக்கிறேன். க்ளூ மெயினாக தேவைப்படும் நம்மளுக்கு. ஓகே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இது நீங்கள் எப்படி இப்படி ஸ்கொயராக ஆக்குவீங்களோ அதே மாதிரி ஸ்கொயராக ஆக்கிக்கோங்க. நான் இதுக்கு சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். சீசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஓகே, சீசர்ஸ் வச்சு 5 பேப்பர் இதே மாதிரி சீசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம முடிச்சாச்சு, கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்கொயராக கட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கை அளவு எடுத்துக்கிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். டோட்டலாக எனக்கு 8 கிட்டே வந்துச்சு. நான் 6 மட்டும்தான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சரி, இதை நம்ம இப்படி நீங்கள் உங்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரி வருதோ கோன் மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. எனக்கு ரோல் பண்ண வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு 30 rupees கம் பாட்டில். நான் வாங்கியிருந்தேன், டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். கை வச்சு இப்படி தடவிக்கோங்க. தடவிட்டு ஓகே எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஃபிங்கருக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க நல்லாவே. நீங்கள் எந்த ஃபிங்கருக்கு வேணாலும் இப்படி போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இது நீங்கள்
நான் வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டேன்னா இந்த உல்வரைன் கிளாஸை நான் கிவ் அவே பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்ட்டு. ஓகே, இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி முடிச்சுக்கலாம். சரி, இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. கடைசியில் நான் வந்து இதை நான் கலர் பண்ண போகிறேன். உங்கள் ஃபிங்கருக்கு ஏற்றாப்புல நீங்கள் பண்ணிக்கோங்க. நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கெட்சாக எடுத்திருக்கேன் இந்த வாட்டி. நீங்கள் வந்து கலர் பென்சிலோ க்ரையான்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் தம் ஃபிங்கரை என் ஃபேவரட் கலரோட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று ஹார்ட் பண்ணிவிட்டு உள்ளே இப்படி கலர் பண்ணிக்கோங்க. ஹார்ட். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச கலர் ஆரஞ்ச். அதனால் நான் வந்து இது ஹார்ட்னா அப்போ இது வந்து ஒரு ஸ்மைலி எமோஜி மாதிரி பண்ணிடலாம். இல்லை வேண்டாம், அது எல்லோ கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்படி ஆரஞ்சு மாதிரி இப்படி போட்டுக்கலாம். சரி, இது இங்கே ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு வந்து ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த ஃபிங்கருக்கு ப்ளூ ஒரு ஐஸ் மாதிரி பண்ண போகிறேன். ஐஸ். சரி, ஐஸ்னால் ஐஸ் பால்ஸ் இல்லை, ஐஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபிங்கர் ரிங் ஃபிங்கருக்கு வந்து நம்ம எல்லோ கொடுக்கலாம். எல்லோ வந்து நம்ம எமோஜி நம்ம அப்போவே சொல்லி வச்சுருந்தோம், எல்லோ எமோஜின்ட்டு. இங்கே பாருங்க எமோஜி, இந்த மாதிரி ஒரு சின்ன எமோஜி போட்டுக்கலாம். எமோஜி நான் ஸ்மைலி எமோஜி போட்டிருக்கேன். நீங்கள் என்ன எமோஜி வேணாலும் போட்டுக்கோங்க. சரிண்ணா. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டு அதில் வந்து நம்ம ஒரு பிங்க் கலர் போட்டுக்கலாம். பிங்க் கலர் கேர்ள்ஸுக்கு மோஸ்ட்டாக பிடிக்கும். அது பிங்க் கலர் போட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக வரைஞ்சிக்கலாம். சரி, நம்ம ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிட்டோம். இப்போ எல்லாமே வரைஞ்சிட்டோம். நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ போட்டு ஃபஸ்ட்டு ரெட் இந்த இது தம் ஃபிங்கர். இது நான் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் இப்படி வச்சுருக்கேன். என் ஃபஸ்ட்டு பிடிச்ச கலர், செகண்ட் பிடிச்ச கலர், தேர்ட் பிடிச்ச கலர் அப்படின்ட்டு. ஓகே, கரெக்டாக இருக்கா? இப்போ பாருங்கள், இதான் நம்ம கடைசியாக நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக வேணாலும் கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே கொஞ்சோண்டு கலர் பண்ணிக்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களிருந்து விட பிறகு பாய். மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதை ஆலில் போட்டுருங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.